இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்துகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடைபெற்று முடிந்தது. தற்போது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் ஊக்கத்தொகைக்கு பரிந்துரைக்கப்படுகின்ற மாணவர்களது தெரிவு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக சென்று எவ்வாறு நாம் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது, ஊக்கத்தொகைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் தெரிவு பட்டியலை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்திய 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய ஒரு செய்தி குறிப்பா நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 2025 தேர்வு முடிவுகள் மற்றும் தெரிவு பட்டியல் வெளியிடுதல் குறித்த செய்தி குறிப்பு. 2025-2026 கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 11/10/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இத்தேர்வில் மொத்தம் 2,70,508 மாணாக்கர்கள் பங்கு பெற்றனர். இத்தேர்வில் 1,500 மாணாக்கர்கள், அதாவது 750 அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் 750 அரசு பள்ளி மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்ககம் வழியாக மாதம் ரூபாய் 1,500 வீதம் 2 வருடங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது மொத்தமாக 1,500 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1,500 வீதம் 2 வருடங்களுக்கு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடியும் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்தேர்வின் முடிவுகள் 18/11/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் முடிவுகள் அடிப்படையில் 1,500 மாணாக்கர்கள், அதாவது 750 அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 750 பிளஸ் 750 அரசு பள்ளி மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான தெரிவு பட்டியல் 1/12/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு என்ற பக்கத்தில் கண்டறியலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு ஊக்கத்தொகைக்காக பரிந்துரைக்கப்பட்ட தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் ஊக்கத்தொகைக்காக பரிந்துரைக்கப்பட்ட தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுக்கான அறிவிப்புகள், தேர்வு கால அட்டவணை, தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பிரஸ் ரிலீஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரஸ் ரிலீஸ், லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. டிஜிஇ, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 தெரிவு பட்டியல் வெளியிடுதல் குறித்த செய்தி குறிப்பு. அதுக்கு கீழே ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 தேர்வு மதிப்பெண் விவரங்கள் வெளியிடுதல் குறித்த செய்தி குறிப்பு. இந்த செய்தி குறிப்புகளை எல்லாமே நீங்க வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். திருப்பி கீழே இங்க வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் பேஜ்ல தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 இறுதி விடை குறிப்பு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல இதற்கான கேள்வித்தாள்கள் மற்றும் விடை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ. உங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருப்பாங்க. அதிலேயே சரியான விடைகளை வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான விடை வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதை பார்த்து நீங்கள் எழுதிய பதில்கள் சரியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தேர்வு முடிவுகள், தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள், வியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 தேர்வு முடிவுகள். இதுல உங்க பதிவு எண், அதாவது உங்க
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தமிழ் மொழி இலக்கிய தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிவு எண், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பிறந்த தேதி ஃபர்ஸ்ட்ல இயர், அப்புறமா மந்த், அப்புறம் டேட், அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது பெயர், பதிவு எண், பிறந்த தேதி மற்றும் உங்களுக்கான மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும். அதில் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது என்பதை பற்றிய விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். திருப்பியும் தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு அக்டோபர் 2025 ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல். 750 அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்கள் 750, முதல் 750 இடம் பிடித்தவர்களது பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வரிசையும் கொடுத்திருக்காங்க, மாவட்டம், பதிவு எண், எமிக்ஸ் எண், மாணவரின் பெயர், பிறந்த தேதி, பள்ளியின் பெயர், மதிப்பெண், தெரிவு வகை. அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் முதல் இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இறங்கு வரிசையில் அதன் பிறகு மதிப்பெண் எடுத்தவர்களது பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பழிக்கக்கூடிய அதிக மதிப்பெண்கள் எடுத்த 750 மாணவர்களது தெரிவு பட்டியல் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களது தெரிவு பட்டியல் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது. 750வது மதிப்பெண் 95. இந்த மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 750 மாணவர்களது தெரிவு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கீழே அரசு பள்ளியில் பயிலும் முதல் 750 இடம் பெற்றவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலேயும் வரிசை எண், மாவட்டம், பதிவு எண், எமிக்ஸ் நம்பர், மாணவர் பெயர், பிறந்த தேதி, பள்ளியின் பெயர், மதிப்பெண், தெரிவு வகை கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் மதிப்பெண் 95. இந்த மாதிரி 750 இடம் பிடித்த அரசு பள்ளி மாணவர்களது தெரிவு பட்டியலும் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. 750வது மதிப்பெண் 90. ஆகவே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்று முடிந்த தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தெரிவு பட்டியலில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே மாதந்தோறும் ரூபாய் 1500 ஊக்கத்தொகை வழங்கப்படும். 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடியும் வரை 2 ஆண்டுகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆகவே தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த தெரிவு பட்டியலை பார்த்து உங்களது பெயர் இந்த லிஸ்டில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.